இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். உங்களுடைய பாஸ்கி ஆன் யுவர் கஷாயம் வித் பாஸ்கி. ஒரு நாள் இரவில் அப்படின்ற படம், சத்யராஜ் ஹீரோ, லீட் ரோல் சத்யராஜ், டைரக்டட் பை எடிட்டர் ஆண்டனி. கத்திரிப்பதில் வல்லவரான ஆண்டனி. டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பண்ணியிருக்காரு. ஓகே சார், இது மலையாளத்தில் சட்டர்னு ஒரு படம் வந்துக்குது சார் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்கிறது எனக்கு புரியுது. மலையாளத்தில் சட்டர்னு வந்துக்குது. நிறைய மல்லு ஃபிலிம்ஸ் இப்போது தமிழில் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆய் வெட்டலே அப்படின்னு சொல்லிட்டு கொல்லு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஜொல்லு மறுபக்கம். கொல்லு ஜொல்லுக்கு நடுவில் மல்லு படம் வந்தால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலையாள படங்களை ரீமேக் பண்ணுறாங்க. பாபநாசம் பார்த்துருப்பீங்க. லீட் ரோல் கமல், வீட்டு பக்கத்துலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்கே ஏதாவது பாடியை புதைக்கிறது. அந்த மாதிரி ஷட்டர்லேயும் வீடு, வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை, அந்த கடை தான் சீன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அந்த மலையாளம் ஜானர் அப்படி தான் சார். இந்த டைப் ஆஃப் படங்கள் ஏற்கனவே நம்ம தமிழில் வந்திருக்காங்கன்னா, இதில் மெயின் சீன் ஆஃப் ஆக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நாயகன் இந்த மாதிரி படங்கள்லாம் வரலாம் ஞாபகத்துக்கு. பட் அதை பற்றி அப்புறம் வரேன். மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஏஜ்டு ஃபேமிலி மேன் சத்யராஜ், ஒய்ஃப் அண்ட் 2 daughters. அப்படி இருக்கிறவர் திடீர்னு ஒரு சபலம் வந்து ஒரு கால் கேர்ள் கிட்ட லைட்டாக மயங்கி, ஒய் நாட் ஸ்பெண்ட் டைம் வித் ஹர் அப்படின்னு தோணி, அந்த லொக்கேஷன் வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் அந்த லொக்கேஷனில் அவர் போய் மாட்டிண்டு வெளியில் ஃபேமிலிக்கும் சொசைட்டிக்கும் தெரிகிற மாதிரி ஒரு கட்டம் வந்துட்டா பதட்டம் எப்படி இருக்கும்? நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இதில் சீன் ஆஃப் ஆக்ஷனே வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு லிட்டிகேஷனில் இருக்கிற ஒரு கடை. அந்த கடையில் சபலப்பட்டு சத்யராஜ் வந்து ஒரு லேடியோட, ஒரு கால்களோட மாட்டிக்கிறார் அந்த இடத்துல. இப்போ அவர் வந்து வெளியில் போயாகணும், வெளியில் போக முடியல, ஷட்டர் லாக்டு. இப்போ அந்த லாக் பண்ணவங்க வேற ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்காங்க. அப்படி கிளை கதைகள் போயின்னே இருக்குது. எப்போ ஷட்டர் திறக்கும், எப்போ சத்யராஜோடைய பேனிக்கெல்லாம் குறையும், எப்போ அவர் ரிலீவ் ஆவார், இதுதான் ஆடியன்ஸு மனசில் இருக்கிற ஒரு பதட்டம். ஓகே, இதில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 109 minutesக்குள்ளே ஒரு படத்தை கொடுத்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்க வேணாம் அப்படின்னு பார்த்ததுக்கு இந்த டைரக்ஷன், க்ரூ எல்லாருக்குமே ஒரு சூப்பர் கைத்தட்டல் கொடுத்துடலாம். டைரக்ஷன் வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றத எடிட்டர் ஆண்டனி தெரிஞ்சிட்டு இருப்பார். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இவர் உள்ளே போய் மாட்டிக்கிறது ஒரு விஷயம். இந்த பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் யோகி சேத்து ஒரு ரொம்ப ஃபோர்லோனாக ரொம்ப டிஜெக்டடாக இருக்கிற ஒரு ஃபிலிம் டைரக்டர். ரொம்ப நாள் ஆச்சு சான்ஸ் கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டோடு அழிஞ்சுன்னு இருக்கார். அந்த ஸ்கிரிப்டும் உள்ளே மாட்டிக்குது. ஸோ இவரும் அந்த கதைக்குள்ளே இருக்கார். கதையை வச்சுட்டு கதையை தொலைச்சவரும் கதைக்குள்ளே இருக்கார். இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ். இப்போ அவர் யோகி சேத்துவுக்கு திடீர்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரு ஃபோன் கால், இன்னொரு ப்ரொடியூசரோட கிளாஸில் குடிக்க வேண்டிய ஒரு சீனு, டக்குன்னு ஒரு ஆட்டோ டிரைவரு, திடீர்னு போலீஸு, ஏகப்பட்ட மகாபாரத ரேஞ்சுக்கு கிளை கதைகள் வந்து மெயின் தீம் எங்கே சத்யராஜ் பதட்டத்தில் மாட்டுறாரு, அந்த மெயின் தீம் அதுக்குள்ளே தான் ஆடியன்ஸ் போக ஆசைப்பட்றாங்க. அதை விட்டுட்டு சைட் ட்ராக் பண்ணும்போதெல்லாம் இந்த கதை கொஞ்சம் லைட்டாக இப்போ சமீபத்தில் வந்து ஃப்ளட்ஸில் எல்லோரும் நடப்போமே அந்த மாதிரி தத்தளிச்சுனே இருக்குது. அதுதான் ஒரே பிரச்சனை. ஆக்டிங் ஸ்கோப்புன்னு பார்க்கும்போது சத்யராஜ் வந்து டைனமிசம், பயங்கரமான டைலாக் டெலிவரி, அப்படி அள்ளி வீசுவார் டைலாகை. அந்த மாதிரி ஒரு சத்யராஜ் வந்து ரொம்ப பேசிவான ஒரு ரோல், கிட்டத்தட்ட ஒரு கோமா பேஷண்ட் ரோலுன்னு வச்சுங்களேன். ரொம்ப கிடையாது, பதட்டமானோம், டென்ஷன் ஆனோம், வேதனையை வேறு கேட்டகரி, வேறு டிகிரிஸில் காமிக்கணும். டென்ஷனில் இருக்கார். எப்போ நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுவோமோ, வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ, அந்த பதட்டம் அதை வந்து சத்யராஜ் வந்து ப்ரில்லியண்ட்டாக காட்டுவார். பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப கைவந்த கலை அவருக்கு. ரொம்ப அலட்சியமாக பண்ணுறாரு. ஆக்டிவிட்டீஸ் கம்மி, பட் மோர் ஆஃப் இமோட்டிங் தான். அதில் வந்து ஸ்டாண்ட் அவுட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது அனுமோல், அந்த கால் கேர்ள் கேரக்டரில் வராங்க பாருங்கள், அவங்க தான் வந்து சத்யராஜை பேனிக்கு சர்க்கிள் உள்ளுக்குள்ளே வர வைக்கும்போதும் சரி, கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் இறங்கி வரும்போதும் சரி, தன்னுடைய தொழிலே ஃபோக்கஸ்டாக இருக்கிற அந்த டைலாக்ஸ் பேசும்போதும் சரி, எல்லாத்துலேயுமே அனுமோல் தான் ரொம்ப கேஷுவலாக ஸ்கோர் பண்ணின்னு போகிறாங்க. யோகி சேத்துட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவர் வந்து என்றைக்குமே கேமரா கான்ஷியஸாக இருக்கவே மாட்டார். பீங் அ ஃபிலிம் மேக்கர், இந்த நியூஆன்சஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டுருக்கு. அந்த சிரிச்சுட்டே அப்படியே பேசுறது, அந்த மாதிரி நியூஆன்சஸ்லாம் யோகி சேத்து அலட்சியமாக பண்ணுறாரு. இதெல்லாம் ரைட்டு. இப்படி ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஏகப்பட்ட சுச்சுவேஷன்ஸ், ஏகப்பட்ட புது கேரக்டர்ஸ், இவங்க யாருன்னே தெரில, புதுசாக யாரோ வராங்க. மெயின் கதை என்னன்றது யாராவது எழுப்பி சொல்லினே இருக்காங்க. வருது சத்யராஜ் உள்ளே மாட்டிக்கிறார் ஷட்டருக்குள்ளே, அதான் கதை அப்படின்னு சொல்லினே இருக்காங்க. அதனால் அந்த மெயின் கதை டைல்யூட் ஆகினே போகுது. செகண்ட் ஹாஃபில் இப்போ இந்த கதவு எப்போ திறக்க போகிறாங்க, யார் திறக்க போகிறாங்க, சத்யராஜ் மாட்டாரா அப்படின்னு போகிற ஒரு ஆங்கிளும், இவ்வளோ பதட்டமாக போகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் பயங்கர பதட்டமாக ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது ரொம்ப சட்டிலாக கிளாஸியாக ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணின்னு போகிறாங்க. ஆக்டிங்லேயும் சரி, பிஹைண்ட் த சீன்ஸு, இந்த படத்தை இயக்கியவங்க எல்லாம், டெக்னிக்கல் குரூ எல்லாருமே.
ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸு. கம்மிங் டு மியூசிக் வந்து நவீன் போட்டிருக்காரு, ஐ திங்க் டெபியூன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நவீன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஜோன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எமோட் பண்ணுற சீன்ஸ் இல்லை. அந்த கால்கள் வந்து சத்யராஜ் கிட்ட முதல்ல முரண் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சின்ன ஒரு பாண்டேஜ் ஒன்று ஏற்படுது பேண்டேஜ்னாலேயே, விரலில் ரத்தம் வந்து. ஸோ அந்த பாண்டேஜில் அந்த மியூசிக் வழியாக ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறார் அந்த எமோஷன்ஸை நவீன். ஆனால் மற்ற சீன்ஸ், பதட்டம் வர சீன்ஸ்லலாம் ஷட்டர்ன்ற படம்ன்றதுனால அவரும் கதவு தட்டினே இருக்கார். டக் 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 டுங் 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 இந்த சவுண்டே தான் வந்துடுது, ஷட்டர் தட்டுற சவுண்டே தான் வருது. பெரிய பெரிய அரண்மனை கதவெல்லாம் டாங்கெல்லாம் அடிப்பாங்களே, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் தான் நிறைய வருது. நல்ல வேளை பாடல்கள்லாம் ரொம்ப இல்லை, அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம் இந்த கதையிலேருந்து டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. தி அதர் சைடு நாம் பார்க்கும்போது ஒரு 109 நிமிஷம் படத்துக்கான ஸ்டஃப் இதில் இருக்கா? ஸோ மெயின் விஷயம் வந்து என்னென்னா, ஹீரோ மாட்டிக்கிறாரு, வெளியில் லாக்டு, ஷட்டர் லாக்டு, வீடு பக்கத்துலேயே இருக்குது. வெண்டிலேட்டர் வழியாக வீடை பார்த்துன்னே இருக்கார், என்ன நடக்குதுன்னு பார்த்துன்னே இருக்கார். ஸோ சத்யராஜ் ஒன்று வெண்டிலேட்டர் வழியாக பார்க்குறாரு, இல்லை ஒரே இடத்துல உட்கார்றாரு. மிக அதிகமாக ஒரே இடத்துல உட்காந்த ஒரு படம்னா சத்யராஜுக்கு இந்த படம் தான். ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கணும், இல்லை வெண்டிலேட்டரில் இப்படி எட்டி பார்க்கணும். மெயின் தீம் வந்து சத்யராஜ் எப்படி எக்ஸ்போஸ் ஆக போகிறார், இல்லை எப்படி தப்பிக்க போகிறாருன்ற பாபநாசம் டைப்பில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது குறுக்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டைரக்ஷன், டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு இன்னொரு கதை போய் இதுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது இந்த மெயின் பிளாட்லன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே பெருசாக ஒன்றும் இல்லை. அவர் வந்து யுகி சேத்து டேரக்டராக வரதுக்கு பதில் ஆட்டோவில் வந்து அவர் வந்து ஒரு பிளம்பராக வந்து ஒரு குழாயை கூட தொலைச்சிருக்கலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிஷனாக வந்து ஒரு பல்பு, ஒரு டெஸ்டரை கூட தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கலாம் அது எங்கேன்ட்டு. எதுக்கு வந்து ஒரு டேரக்டராக வந்து இந்த கதைக்கு இதோட கிளைமேக்ஸுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ஒத்துமை இருக்குது அப்படின்லாம் பார்த்தா அதில் ஒன்றும் பெருசாக ஒரு இம்பேக்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இந்த பதட்டம்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த 109 நிமிஷமும் கொடுத்துருந்தா இந்த படம் வந்து இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா என்னென்ன படங்கள் மைண்டுக்கு வந்ததுன்றத ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் வந்தோம் தெரியுமா உங்களுக்கு? எஸ், அதில் நாம் பார்க்கும்போது கௌதம் மேனனில் ஒரு சீனில் வராரு, டேரக்டராகவே வராரு. ஸோ அவர் எடுத்து பச்சைக்கிளி முத்துச்சரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன் திடீர்னு கொஞ்சம் சபலம் வந்து ஒரு லேடியோட உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது என்ன டேஞ்சர் ஆகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. நாயகனில் பார்த்தீங்கன்னா கமல் அண்ட் சரண்யா கேரக்டர் ஒரு பிராத்தல் உள்ளே இருக்கும்போது அந்த அவங்களுடைய அவல நிலையை பார்த்து ஸ்லோவாக கமல் மனம் மாறி வெளியில் வந்துடுவார். பட் இதில் கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குது, அந்த ரோல்ஸ் வந்து கொஞ்சம் மாறுது. அதை தவிர வேறு நீங்கள் இதுக்கெல்லாம் மாஸ்டர் பேரண்ட் ஃபிலிம் பார்க்கணுன்னா தப்பு தாளங்கள்னு த கிரேட் டைரக்டர் பாலச்சந்தர் எடுத்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராத்தல் ஹவுஸுக்குள்ளேயே தான் இருக்கும் சப்ஜெக்ட். பட் என்ன ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறப்பார், சுச்சுவேஷன்ஸ் என்ன டெரிஃபிக்காக இருக்குன்றத அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஓவரால் எடிட்டர் ஆண்டனி அவர் வந்து ப்ரூன் பண்ணி ட்ரிம் பண்ணி படத்தை கிறிஸ்பாக கொடுக்கறதுக்கு அவர் ஒரு வல்லவர். பட் இந்த பால் கேம் வந்து இது டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். வந்து நம்ம வந்து வந்த ப்ராடக்டை கட் பண்ணி ட்ரிம் பண்ணுறது வேறு, ஆனால் ஒரு ஃபுல் ப்ராடக்டை நாமளே க்ரியேட் பண்ணுறது, ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் பண்ணுறதுன்றச்சு அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ என்ன தான் 109 நிமிஷத்தில் படம் முடிஞ்சால் கூட ஷட்டர் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டர் இருந்தால் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஒரு நாள் இரவில்னு தான் சொன்னாங்க, பட் 3 நாள் அரங்கில் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ அந்த லெத்தார்ஜிக்காக போகிற படத்துக்கு சுறுசுறுப்பு ஏற்படுத்தி சூப்பராக இருந்திருக்கும். அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் சந்திக்கிறேன், உங்களுடைய பாஸ்கி.